எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இப்போ ரீசெண்டாக சன்நெக்ஸ் ஓடிடியில் வெளியாக இருக்கிற ஃபேஸஸ் அப்படிங்கிற ஒரு மலையாளம் படத்துடைய தமிழ் வெர்ஷன் தான் நான் பார்த்தேன். அந்த படம் பார்த்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. படத்தோடைய ஆரம்பத்திலேயே ஹீரோயின் வீட்டில் தனியாக இருக்கும்போது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துடும். உடனே அவங்கள ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. தலையில் அடிபட்டிருக்கிறதுனால டெம்பரவரி மெமரி லாஸ் வேறு அவங்களுக்கு வந்துடும். எப்படி ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிறதே இவங்க ஞாபகத்தில் சுத்தமாக இருக்காது. இது கூட சேர்ந்து இன்னொரு ப்ராப்ளம் இவங்களுக்கு வந்துடும். அது என்னன்னா, இவங்களும் இவங்க லவ்வரான மைக்கிளும் ரொம்ப நாளாக ஒரே வீட்டில் லிவிங்கில் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த காதலுடைய வெளிப்பாடு என்ன ஆயிரும்னா, இவங்க யாரை பார்த்தாலும் இவங்க லவ்வரான மைக்கிளுடைய முகம் மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். அவருடைய வாய்ஸ் மட்டும்தான் இவங்களுக்கு கேட்கும். எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, டாக்டரு, கம்பவுண்டரு, அப்பா, கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டு, யாரை பார்த்தாலும் இவங்க மைக்கேல் முகம் தான் இவங்களுக்கு தெரியும். அவருடைய வாய்ஸ் மட்டும்தான் இவங்களுக்கு கேட்கும். இப்படி ஒரு வித்தியாசமான வியாதியில பாதிக்கப்பட்ட இவங்க, இது கூட சேர்ந்து அடிஷனலா இன்னொரு பிரச்சனை என்ன ஆகும்னா, இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த டைம்ல இவங்க லவ்வரான மைக்கேல் வந்து எங்க போனாருன்னே தெரியாது. அவர் நம்பரும் நாட் ரீச்சபிள் இருக்கும். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில வந்து இந்த மைக்கிளை திரும்ப கண்டுபிடிச்சாங்களா, இவங்க வியாதி சரியாச்சா, அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதையா எடுத்திருக்கிறாங்க. படம் ஆரம்பிச்ச விதம்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான படம் தான் பார்க்க போறோம் போல அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியோட தான் பார்க்க ஆரம்பிச்சோம். ஆனா ஆரம்பிச்சு போக போக நான் லீனியர்ல கட் பண்ணியிருப்பாங்க. எங்கேயுமே ஒரு சின்ன இடத்துல கூட சுவாரஸ்யமா இருந்த மாதிரியே எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகல. கிளைமேக்ஸ்ல கூட ஒரு சின்ன ட்விஸ்ட் இருந்துச்சு. அது என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. மொத்தமா பார்த்து முடிக்கும்போது ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில கூட இந்த படத்தை வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. நீங்க யாராவது இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை கவனிச்ச அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி.